இன்னைக்கு நான் வந்து மைன்கிராஃப்ட் 1.20.70 ரொம்ப லேட்டஸ்டான மைன்கிராஃப்ட் வெர்ஷனில் வந்து சர்வைவல் சீரிஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சர்வைவல் சீரிஸோட எபிசோட் 1 தான் வந்து இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 1 போகலாம். இங்கே க்ரீப்பை வந்து பார்த்தேன். அது டே டைமில் எப்படி ஸ்பான் ஆச்சுன்னு தெரில. சரி போட்டுடலாம். ஓ மை காட், நல்ல வேலை நான் சாவலை. சரி ஓகே ப்ளே பண்ணுவோம். ஓ ஸ்பூஸ் வாஸ்ட்லாம் இருக்குது கைஸ். இது ஆக்சுவலாக ஸ்பூஸ் வாஸ்ட் ஸ்னோ பயம்னு நினைக்கிறேன். அது ஸ்னோ டைகா. Okay, spruce. Inky ponky for the head donkey. Inky bless donkey right for the crate. Inky ponky. Okay, oak tree தான் guys. Oak tree வந்து நம்ம மைண்ட் பண்ணிடலாம். Okay guys, இப்போ வந்து நம்ம wooden pickaxe பண்ணியாச்சு. Time to go down. ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு மேலே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டோன் டூல்ஸ் வந்து பண்ணிவிடுவோம். ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டோன் டூல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எனக்கு ஃபுட்டு வேணும். இங்கே ஷீப் மாட்டிருக்கு. இதை வச்சு நம்ம பெட்டு பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இதில் வந்து ஃபுட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கான ஸ்டார்விங். ஸோ அதனால தாங்க 2 மட்டன் கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அந்த சைடு வந்து பன்னிக்குட்டி இருக்குது. அந்த பன்னிக்குட்டியும் போயிட்டு அடித்து சாப்பிச்சிடலாம். ஏன்னா இப்போ எனக்கு ரொம்ப ஃபுட்டு வேணும். நிறைய ஃபுட்டு வேணும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எனக்கு 3 ஹங்கபா வந்து குறைஞ்சிச்சு. அதுவும் இல்லாமல் ஃப்யூச்சருக்கும் வந்து நமக்கு ஃபுட்டு வேணும். அதெல்லாம் வந்து இப்போ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டே போக வழியில் அப்படியே கொஞ்சம் ஷீட்ஸும் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், ஒரே ஒர்க் ஷாப் தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ எனக்கு கண்ணு கெட்டினது வரைக்கும் அந்த ஸ்பூஸ் ஃபாரஸ்ட் தான் இருக்குது. ஓ மை காட், இது ஸ்பூஸ் ஃபாரஸ்ட் கிடையாது. ஆக்சுவலாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்னோ பயம் தான். அது ஏன்னா அங்கே ஸ்னோ இருக்குது, அப்புறம் ஐஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி 2-3 வேர்ல்டு வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க எல்லா வேர்ல்டுலேயும் இந்த மாதிரி ஒன்று ஸ்னோ பயம் கிடைக்கும், இல்லைன்னா டெசர்ட் கிடைக்கும். இந்த இதில் தான் கொஞ்சம் அளவுக்கு ஸ்பூஸ் ஃபாரஸ்ட்டு, அப்புறம் அந்த பிளெயின்ஸு அதெல்லாம் வந்து நமக்கு ஸ்பான்லேயே வந்து கிடச்சிருக்கு. அதனால் வந்து சரி போய் தொலைது இந்த வேர்ல்ட்லேயே வந்து விளையாட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். அந்த சைடு ஆற்றுக்கு அந்த சைடு பிளெயின்ஸாக இருக்குது. அந்த சைடு வந்து மேபி ஃபுட்டு நிறைய கிடைக்கலாம். ஓகே, இங்கே பன்னிக்குட்டிலாம் இருக்குது. நம்ம பார்க்க எல்லா அனிமல்ஸையும் வெட்டணும் கைஸ். நம்ம வந்து புதுசாக ஒரு ஹேஷ்டேக் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஹேஷ்டேக் கில் அனிமல்ஸ். ஸோ இங்கே இந்த இடம் நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல நம்ம பேஸ் அமைச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு பசிக்குது. நான் இப்போ ஃபர்னஸை போட்டு ஃபுட்டை வந்து குக் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துல வந்து கோல்லாம் அதெல்லாம் பார்த்தேன். ஸோ இப்போ வந்து ஃபுட்டை போட்டு ஸ்மெல்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல போயிட்டு கோலை வந்து எடுத்துகிட்டு வரலான்ட்டு இருக்கேன். அப்படியே போக வழியில் ஒரு பன்னிக்குட்டியை பார்த்தேன். அதையும் அப்படியே போட்டு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். பிகாஸ் ஹேஷ்டேக் கில் அனிமல்ஸ். ஓகே, அந்த கோல் பார்த்தேன்னு சொன்ன இடம் வந்து இதுதான். மோஸ்ட்லி கோல்லாம் வந்து நிறைய கிடைக்கும். ஐ மீன் லம்பாக வந்து கிடைக்கும். இதில் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓ மை காட், 3 தான் கிடச்சிருக்கு. அதுலேயும் 1 கிலோ வந்துச்சு. ஓ ஷிட். ஃபைனலி வந்து நம்ம அந்த கடைசியாக அந்த தொலைஞ்சு போன அந்த பீஸ் ஆஃப் கோலை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இந்த ட்ரெஷர் மேப் வச்சு. இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு இப்போ வந்து நமக்கு கிடச்சிருக்க அந்த 2 போர்க் ஷாப்பையும் வந்து போட்டு ஸ்மெல் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான். இன்னும் நான் அதை சாப்பிடக்கூட இல்லை, அந்த ஸ்மெல் பண்ண போர்க் ஷாப்பை. அது இப்போ போய் தான் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த போர்க் ஷாப்பெல்லாம் போடணும். வேகமாக ஓடி போயிட்டு கோல் எடுத்துகிட்டு வந்ததுக்கு மூச்சு வாங்குது கைஸ். ஓ மை காட், ஆடு கிடச்சிருக்கு. நமக்கு பெட்டு செய்ய யூஸ் ஆகும். ஆல்ரெடி நம்மள்ட்ட ஒரே பீஸ் ஆஃப் உள்ளு தான் இருக்குது. இப்போ வந்து இன்னும் ஒரே பீஸ் ஆஃப் உள் மட்டும் கிடச்சதுன்னா நம்ம வந்து பெட்டு செஞ்சு படுத்து தூங்கிடலாம். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து இங்கே குக்கான போர்க் ஷாப்பெல்லாம் வந்து எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போவேன்னா அந்த கோல் அரேஞ்ச் பண்ணிட்டு ஷீப்புக்கு வந்து தேட போவேன்.
ஓகே ஷீப் கிடச்சிருக்கு கைஸ். 1-2 ஷீப்பாகவே கிடச்சிருக்கு. அதோட சேர்ந்து மட்டனும் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ வந்து ஈட்டவே ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஷீப்பெல்லாம் வெட்டிட்டு உள்ளே இது காஸ்டிங் டேபிளில் போயிட்டு பெட்டு செஞ்சுட்டு நம்ம போட்டு படுத்து தூங்குறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது ஆக்சுவலாக இங்கே மாடு இருக்குது, அது சின்ன மாடு. ஓ நோ, இந்த மாடு டீஸ்பான் ஆயிடுச்சு. ஹோலி ஷிட். ஐயோ யார் பேசுவேன் ஆனாவனா வந்து நோ மோர் சேயிங் கஸ்வர்ட்ஸ் கைஸ் அப்படின்னு வந்து கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த ஒர்க் ஷாப் வந்து குக் ஆயிடுச்சு. ஓகே கைஸ், ஜோக்ஸ் பாட்டு. இப்போ வந்து நம்ம கிராஃப்டிங் டேபிளில் கிராஃப்ட் பண்ணிச்சு. கிராஃப்டிங் டேபிள் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. கிராஃப்டிங் டேபிளில் பெட்டை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பெட்டை கிராஃப்ட் பண்ண வந்து என்கிட்ட பிளாங்க்ஸ் இல்லை, அதனால இப்போ போட்டு பிளாங்க்ஸ் வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம். நான் வந்து 4 லாக் இருந்துச்சு. 4 லாகுக்கு நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாங்காக வந்து கிராஃப்ட் பண்ணிட்டேன். கிராஃப்ட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பெட்டை வந்து செஞ்சுட்டு அப்படியே படுக்க போட்டேன். ஈட்டிச்சு. எனக்கு தெரிஞ்சு மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு ஸ்கில்ட்டு நாங்கள் ஸ்பான் ஆனோம். ஓ மை காட், ஆமாங்க ஸ்பான் ஆகிருக்கான். சரி தூங்கிடுவோம். ஓகே இப்போ வந்து நம்ம விடிய காலையில் வந்து நம்ம எழுந்திரிச்சு இந்த ஸ்கெலிட்டன்ஸை எழுந்து சாவ அந்த கண்குள்ளா காட்சி வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்கெலிட்டன்ஸ் வந்து எழுந்து சாவதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அடியை வந்து நம்ம கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அவங்க வந்து போன்ஸ் கொடுத்துருவாங்க. இது அவங்களாம் வந்து எழுந்து செத்தால் வந்து நமக்கு அந்த போன்ஸ் கிடைக்காது. இந்த போன்ஸ் வச்சு நம்ம என்னென்ன பண்ணலான்னு உங்களுக்கே தெரியும். போன் மீல் செய்யலாம். அந்த போன் மீல் வச்சு நம்ம பிளான்ட்லாம் வளர வைக்கலாம். அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க. ஒரு நூபியான ஒரு திங் வந்து பண்ண போகிறேன். என்னென்னா ஸ்பான் பாயிண்ட்லேயே வந்து என்னோட பேஸ் அமைக்கிறது. அது வந்து மல்டிப்ளேயர் சர்வர்ஸில் மல்டிப்ளேயர் வேர்ல்ட்ஸில் தான் அதெல்லாம் வந்து நூபியான திங். ஏன்னா பிளேயர்ஸ் வந்து அழகாக அவங்களோட பேஸ் வந்து லூட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ நான் வந்து விளையாடுறது சோலோ வேர்ல்டு. ஸோ இதில் ஒன்றும் ஆகாது. இந்த ஸ்பான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சைடு மவுண்டைன், இந்த சைடு மவுண்டைன், நடுவில் வந்து பிளெயின். இந்த நடுவில் இருக்கிற பிளெயின்ஸ்லேயே வந்து என்னோடய வீடை வந்து நான் அமைக்க போகிறேன். என்ன மாதிரி வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலில் ஸ்டார்டிங்கில் என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். எப்படி வந்து அழகான ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் பேஸ் வந்து கட்டுறதுன்ட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும். அந்த வீடு தான் வந்து இப்போ நான் கட்ட போகிறேன். அந்த கட்டுறதுக்கான அந்த மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா டபுள் செஸ்ட் பண்ணி அந்த டபுள் செஸ்ட்டில் வந்து என்னோடய எல்லா ஐட்டம்ஸையும் வந்து போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெட்டீரியல் கேதரிங்க்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மெட்டீரியல் கேதரிங் அந்த டைமில் வந்து நான் ஏதாச்சும் குளிக்கல வந்தோ இல்லை நைட் ஆகி மாப் ஸ்டடி வாங்கியோ செத்து போயிட்டேன்னா என்னோடய ஐட்டம்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மி. இப்போ வந்து என்கிட்ட தேவையில்லாத ஐட்டம்ஸ் அந்த கோல், மட்டன், சீடு, உள் அதெல்லாம் போட்டு செஸ்ட்டில் வச்சுட்டு போயிட்டேன்னா வந்து சேஃபாக இருக்கும். இப்போ வந்து அப்படியே நான் ஆக்ஸும் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா என்கிட்ட அந்த ஆக்ஸோட டியூரபிலிட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. அது உடஞ்சிதுனாலும் இன்னொரு ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து என்கிட்ட மோஸ்ட்லி யூஸ்லெஸ்ஸான ஐட்டம்ஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து கிளம்ப போகிறேன் கைஸ். பாய் கைஸ். இப்போ தான் வந்து நான் அந்த வீடியோவை போய்ட்டு பார்த்துட்டு வந்தேன். அந்த வீட்டில் வந்து ஸ்ப்ரூஸ் ட்ரீ வந்து தேவைப்பட்டுச்சு. நான் போயிட்டு கொஞ்ச நேரமாக அந்த ஓக் ட்ரீ வந்து மைண்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். பார்த்தா அந்த இதில் ஓக் ட்ரீயே வந்து தேவைப்படலை. இப்போ வந்து ஸ்ப்ரூஸ் ட்ரீ வந்து தேவைப்பட்டுச்சு. அப்புறம் பேர்ட்ஸ் தேவைப்பட்டுச்சு. நான் பேர்ட்ஸை தான் எங்கே போய் கண்டுபிடிக்கன்னு தெரில. அப்போ முக்கியமாக டார்க் ஓக்கும் வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த டார்க் ஓக்கு சுற்றி எங்கேயும் இல்லைங்கிறதுனால நான் வந்து அது வந்து ரூஃபிங்க்கு தான் டார்க் ஓக்கு. ஸோ வந்து நான் ஸ்பூஸே வந்து ரூஃபிங்க்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எதுக்கு போட்டு தேடிட்டு அப்படின்ட்டு இப்போ நான் போயிட்டு கிரைண்டிங் கண்டினியூ பண்ணுறேன்.
மெட்டீரியல்ஸ்லாம் கேதர் பண்ணி முடிச்சுட்டு கிராஃப்டிங் டேபிளில் வந்து அது தேவையான ஐட்டம்ஸ்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். லைக் இந்த ஸ்டார்ஸு, அப்புறம் ஸ்லாபு, ஃபென்ஸ் கேட்டு, அப்புறம் காபிள் ஸ்டோன் வந்து மைண்ட் பண்ண அந்த காபிள் ஸ்டோனை வச்சு அதை ஸ்மெல்ட் பண்ணி அதை வச்சு ஸ்டோன் பிக்ஸ் அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோலையோ அடுத்த ஷார்ட்லேயோ இல்லை அடுத்த ஒரு எபிசோட்லேயோ வந்து சந்திக்கிறேன். Until then, bye from the mighty